இவ்வளோ ஜாலியா இருக்கா? தப்பாச்சே. மகி, ஏய் அம்மா, ஐவி போகணும்னு சொன்னியே, அப்பா காசு கொடுத்துட்டாரா? நான் இன்னும் கொடுக்கவே இல்லைண்ணா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டாங்க, நான் மட்டும்தான் தரவே இல்லை. அப்பா இன்னும் தரவே இல்லை. நான் வேணும் உனக்கு காசு தரட்டுமா? ஐவி ஜாலியா போயிட்டு வரியா? அண்ணா நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தரேன். காசு கூட இருக்குது, ஆனா காசு தர சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நான் என்ன வேலை வேணா சொல்ல, நான் செய்யறேன். முதல் நான் சொல்ற வேலையை செய்ய, அப்புறமேட்டு காசு தரேன். இதுல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகணும், இந்த பைக்கை தொடச்சி கொடுத்தா பரவாயில்ல. சரி ஓகே, நான் உடனே போயிட்டு அடைக்கிறேன். பைக் தொடச்சிட்டேன். காசு கொடு, காசு கொடு. இந்தா, 500 ரூபாய். நான் ஐவி போறதுக்கு 1000 ரூபாய், நீ 500 ரூபாய் தான் தர? அப்படியா? இன்னொரு வேலை செய்யணும், அதையும் செஞ்சுட்டு இன்னொரு 500 ரூபாய் தரேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய பேண்ட்டு ஷர்ட்டு கொஞ்சம் துவைக்கணும், அதுக்கு நான் வெளியே போகணும், அதை கொஞ்சம் துவைச்சிடுறியா? ஸோ அதையுமா? சரி துவைக்கிறேன். துணியும் துவைச்சிட்டேன். இந்தா, இன்னும் 500 ரூபாய். ஆமா, டூருக்கு போற மாதிரி தான் அங்க உனக்கு செலவுக்கு காசு பண்ணணும் தானே? ஆமா, அதுக்கு தரப்போறியா? அதுக்கு தான் தரலான்னு நினைச்சேன். தலைலாம் வலிக்குது, மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இருந்தா நான் பண்ணி விடுறேன். மகா, உங்க அப்பா ஐவி போறதுக்கு அண்ணாட்ட காசு கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டியாடி? என்னது, அப்பா காசு கொடுத்தாரா? டேய், அப்ப என்ன ஏமாத்திதான் எல்லா வேலையும் வாங்குனியா?